தஞ்சையில் புகையிலைக்கு எதிராக நடந்த மாரத்தான் ஓட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புகையிலை உபயோகிப்பதில் இந்தியா 2ஆம் இடம் வகிக்கிறது. புகையிலை உபயோகிப்பவர்கள் புற்றுநோய், இருதய நோயால் பாதிக்கப்பட்டு இறக்க நேரிடுகிறது. புகையிலை உட்கொள்வதை கட்டுப்படுத்தி நோயற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் இதற்காக பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த தஞ்சையில் உள்ள சத்யா விளையாட்டரங்கில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இதில் 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் தூர ஓட்டம் நடந்தது. மாணவர்கள் வயது வாரியாக 3 பிரிவாக பிரிக்கப்பட்டு ஓட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். புகையிலிருந்து உட்கொள்வதில் இந்தியா உலக அளவில் 2ஆவதா இருக்கு. இதனால லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் போன்ற பல்வேறு நோய்கள் ஆளாகிறதோட உயிரிழப்பும் ஏற்படுது. இதை இந்தியாவில் தவிர்க்கணும். குறிப்பா தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு புகையினால ஆகக்கூடிய கேடுகளை விளக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இன்றைக்கு தஞ்சாவூர்ல ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய நீண்ட தூர ஓட்டம் மாரத்தான் நடைபெற்றிருக்கு. மாரத்தான் விழிப்புணர்வு மாரத்தானா நாங்க ஓடணும். இதுல என்னன்னா நிறைய சின்ன பிள்ளையிலேயே இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு, இந்த மாதிரி புகையில போடுற மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு போறாங்க. அதை தடுக்கிறதுக்காண்டி இந்த மாரத்தான் ஓட்டம் நடத்துறாங்க. இது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நினைச்சு ஓடணும். ஆனா ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டன.